இல்ல. என்ன மித்ரா பண்ற? என்ன அசிங்கப்படுத்துறதா நினைச்சு இதெல்லாம் பண்றியா? இத பண்ணது தப்புன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன். நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன் நீ எனக்கு புரிய வைக்கிற அளவுக்கு? மகேஷ்க்கு ஆனந்திய பொண்ணு கேட்டு செவரக்கோட்டைக்கு போனீங்களாமே, அதனால மகேஷ் வீட்டுக்கு எவ்வளவு பிரச்சனைன்னு தெரியுமா? அதான் ஆனந்திய மகேஷ பிடிக்கல வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க எதுக்கு மேம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மகேஷ்க்கு அவனுடைய அப்பா அம்மா இருக்காங்க. அவனுக்கு எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா அவன் ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கும் மகேஷ்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க ஆனந்திய போய் பொண்ணு கேட்டதுனாலதான் நான் இதெல்லாம் பேச வேண்டியது இருக்கு. நான் என்ன பண்ணணும்னு நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத மித்ரா. மகேஷ் தான் அப்பா அம்மா கிட்ட பேசுறேன்னு சொன்னதுனாலதான் நான் ஆனந்தி அப்பா அம்மா கிட்ட பேச போனேன். ஆனந்தி மகேஷ் காதல ஏத்துக்கலன்னு தான் சொன்னான். மகேஷ கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லலையே. நானும் வாலண்டியரா தேடி போய் ஹெல்ப் பண்ணல. என்ன மகேஷ் தேடி வந்து ஹெல்ப் கேட்டான். மகேஷ் நல்ல பையன், ஆனந்தியும் நல்ல பொண்ணு. நான் ஹெல்ப் பண்ண. இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க பண்ற ஹெல்ப்பால யாருக்கும் எந்த நல்லதும் நடக்கல. அங்க மகேஷ் வீடே ரெண்டாயிட்டு இருக்கு. மகேஷ்க்கும் ஆண்டிக்கும் டெய்லி சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப கூட மகேஷ் சாப்பிடாம வேலைக்கு போயிட்டான்னு ஆண்டி எனக்கு கால் பண்ணி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு அந்த குடும்பத்தை இப்படி டார்ச்சர் பண்றீங்கன்னு தான் எனக்கு தெரியல. மித்ரா, இனஃப். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அப்புறம் நான் கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஓஹோ, என்ன மித்ரா, வாழனே மிரட்டி ஓட விட்ட? இப்பதான் பழைய மாஸ் மித்ராவை பாக்குறேன். சூப்பர் மித்ரா. ஏய், இவ்வ ஒருத்தி மகேஷ்க்கு ஆனந்திய கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க அப்பா கிட்ட சம்மதம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு நான் கடுப்புல இருக்கேன். மாசுன்னு வெறுப்பேத்திரியா நீ? என்னடி இவ இப்பெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப டென்ஷன் ஆவறா? அவளாவது டென்ஷன் ஆனா இந்த மாதிரி என்கிட்ட பேசியிருந்த அவளை கொன்னே போட்டிருப்பேன். என்னது இது? ஆளாளுக்கு மாட்டுறாங்க. முதல்ல வார்டன் மேம்கிட்ட சொல்லி நம்ம பர்சனாலிட்டிக்கு ஏத்த மாதிரி நல்லா லுக்கா ஒரு பையனை பிடிக்கணும். ஆனந்தி, ஒரு நிமிஷம். மேடம். ஆனந்தி, நீ கம்பெனிக்கு தானே போற? ஆமா மேடம். மகேஷ் அவ அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு வீட்ல சாப்பிடாமயே கம்பெனிக்கு போயிட்டானா. நீ இந்த லஞ்ச் பேக்க மகேஷ் கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்றியா? என்ன பிரச்சனை மேடம்? எனக்கு தெரியல ஆனந்தி. நீ எனக்காக இந்த டிஃபனை மட்டும் மகேஷ் கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்றியா? சாப்பிட்டு முடிச்சதும் எனக்கு கால் பண்ண சொல்ல ஆனந்தி. இந்தா. என்ன ஆனந்தி, வாங்கிக்கோ. மேடம், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீய. மகேஷ் சார் என் மேல அபிப்பிராயத்துல இருக்காருன்னு தெரியறதுக்கு முன்னாடி நீங்க இந்த விஷயத்த சொல்லியிருந்தீங்கன்னா உங்ககிட்ட பிரச்சனை என்னன்னு கேட்காமலேயே நான் இந்த பைய வாங்கிட்டு போய் சாரை சாப்பிட சொல்லியிருப்பேன். ஆனா இப்ப நான் அப்படி பண்ணா அவர் நினைப்புக்கு தீனி போடுற மாதிரி ஆயிடும். நீங்க வேற யார்கிட்டயாவது கொடுத்து அனுப்பி சாப்பிட சொல்லுங்க மேடம். நீ ஏன் மகேஷ பார்த்து இவ்ளோ பயப்படுற ஆனந்தி? எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி கேட்டா நான் என்ன மேடம் சொல்றது? வேணாம் மேடம். இங்க பாரு, நான் மகேஷ் கிட்ட தெளிவா பேசிட்டேன். இனிமே மகேஷ் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டான். இப்ப என்ன? இப்ப நீ இந்த டிஃபனை கொடுக்கறதுனால மகேஷ் நீ ஆசையா சமைச்சு கொண்டு வந்தேன்னு நினைச்சுப்பான், அவ்வளவுதானே? அதுதானே உன் பிரச்சனை? நீ நான் தான் கொடுத்தேன், நான் தான் சாப்பிட சொன்னேன்னு சொல்லு. அப்போ அவன் அப்படி நினைக்க மாட்டான்ல? தயவு செஞ்சு எனக்காக இதை பண்ண ஆனந்தி. ஐயோ, என்ன மேடம் நீங்க தயவுக்கு ஏவன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிறீங்க. நீங்க கொடுங்க, நான் கொடுத்துடுறேன். இந்தா. ஆனந்தி, கோவத்துல வாங்கி வச்சுட்டு சாப்பிடாம விட்டாலும் விட்டுருவான். நீ கொஞ்சம் கூட இருந்து பரிமாறி சாப்பிட சொல்லு. சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் கூடவே இருக்கியா? என்ன ஆனந்தி? ஒன்னும் இல்ல மேடம், நான் பாத்துக்கிறேன். சரி.
ஏங்க அங்க உங்க பிள்ளை சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியாம நான் டென்ஷனா சுத்திட்டு இருக்கேன். நீங்க இங்க உட்காந்துக்கிட்டு வேலை பார்த்தா என்னங்க அர்த்தம்? மகேஷ் கோவமா போகும்போதே நீ பேசியிருந்தா அவன் சமாதானமாயிருப்பான், அவனும் சாப்பிட்டிருப்பான், அந்த பிரச்சனையும் அப்பவே முடிஞ்சிருக்கும். ஆனா நீயும் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்ட, அவனும் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டான். நான் மட்டும் என்ன பண்ண முடியும்? இப்ப யார் பண்ணது தப்புன்னு உங்ககிட்ட சொல்லுங்க. நான் கேட்டேன். அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியல. முதல்ல அவனுக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்டானா இல்லையான்னு கேளுங்க. உன் பையனாச்சே, பிடிவாதத்துல உனக்கு குறைஞ்சவன் இல்லை. அவன் சாப்பிட்டிருக்க மாட்டான். எப்ப பாரு லேப்டாப் பாத்துக்கிட்டு. என்ன பார்வதி பண்ற? அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அதை கேட்டுட்டு நீங்க அதுக்கப்புறம் வேலையை பாருங்க. இங்க பாரு, நான் தான் சொல்றேன்ல அவன் சாப்பிட்டிருக்க மாட்டான்னு. உனக்கு அவன் மேல அக்கறை இருந்தா நீ சாப்பாடு கொண்டு போ. நேர்ல போய் பார்த்து அவனை சமாதானப்படுத்தி சாப்பிட சொல்லு. நீ சொன்னா அவன் கேட்பான். இங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறத விட நேர்ல போய் அவன் சாப்பிட்றத பார்த்தா உனக்கும் நிம்மதி கிடைக்கும், எனக்கும் நிம்மதி கிடைக்கும். என்ன ஈகோவை விட்டுட்டு பையன்கிட்ட போய் எப்படி சமாதானம் பேசுறதுன்னு தெரியலையா? அப்ப அவன் சாப்பிட்டானா இல்லையாங்கிறத பத்தி கவலைப்படாத. அவன் ஒண்ணு குழந்தை இல்ல, அவனை பாத்துக்க அவனுக்கு தெரியும். உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, என்ன சொல்லணும். நானே சாப்பாடை கொண்டு போய் கொடுத்துட்டு அவனை சாப்பிட வச்சுட்டு வரேன். என்னதான் தரேண்ணா? நான் மாப்ள லாங் டைம் நோ சீயிங். வேலையை தவிர வேற வேற வேலையெல்லாம் ஏதோ நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஏன் ஜெயந்தி, நான் ஒருத்தன் இங்க பேசிட்டு இருக்கேன், சாம்பார்ல